கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லார்கிட்டையும் வேதாகமம் இருக்கும். இன்னைக்கு வேதம் வாசிச்சிங்களா அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள் எல்லார்கிட்ட இருந்து கிடைக்கும் பதில் என்ன? இன்னைக்கு நான் உங்களுக்கு உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. பரிசுத்த வேதாகமத்தின் மீது தீராத ஆசையும் அதை எப்படியாவது வாங்கி அதை படித்துவிட வேண்டும் என்ற வாஞ்சையும் கொண்டவர்தான் மேரி ஜோன்ஸ். இவர் 1784 ஆண்டு டிசம்பர் 16 வேல்ஸ் நாட்டில் உள்ள ஐட்ரிஸ் என்ற மலையடிவாரத்தில் ஒரு ஏழை நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார். இவர் 4 வயது இருக்கும் பொழுதே தந்தை மரித்து போனார். வேல்ஸில் நடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாய் மேரியும் அவர் தாயும் கடினமான பாதையில் செல்ல நேர்ந்தது. பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் யுத்தம் நடைபெற்ற நாட்களில் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். அதில் மேரி குடும்பமும் ஒன்று. ஆனால் தேவ கிருபை அவர்களை நடத்தியது. மேரியும் அவர் தாயும் அங்குள்ள மெத்தடிஸ்ட் சிற்றாலயத்தில் தவறாமல் சென்றனர். அந்த ஆலயம் செல்ல 2 மைல்கள் நடக்க வேண்டும். அவர்கள் தூரத்தை பொருட்படுத்தவில்லை. அங்கே போதிக்கப்படும் வசனங்களை கவனமாக கேட்பார் மேரி. அவருக்கு அங்கே வைத்திருக்கும் வேதாகமத்தின் மீது மிகவும் ஆசை. ஆராதனை முடிந்த பின் அதை திறந்து பார்ப்பார். அவருக்கு படிப்பறிவு இல்லாததால் அதை வாசிக்க முடியாது. அது அவருக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. மேரி ஜோன்ஸின் 9வது வயதில் அந்த கிராமத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிப்பதாக கூறப்பட்டு இருந்தது. தான் எப்படியாவது அதில் சேர்ந்து படிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என எண்ணினார். அவர் நோக்கமெல்லாம் தான் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆசிரியர் இவான்ஸும் அவர் மனைவியும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தனர். வீட்டு வேலைகளையும் செய்து பள்ளிக்கும் போய் வந்தார் மேரி ஜோன்ஸ். பள்ளிக்கு ஆர்வமுடன் செல்வதை கண்ட அவர் அம்மா ஆச்சரியப்பட்டார். ஒரு நாள் அவர் தன் அம்மாவிடம், "அம்மா, ஆண்டவர் எனக்கு ஒரு வேதாகமம் தர வேண்டும்" என்றார். அதற்கு அவர் தாயார், "மேரி, உனக்கு சொந்தமாகவே ஒரு வேதாகமத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது தவறல்ல. ஆனால் நம் மொழியில் கிடைப்பது அரிது. அதுவும் விலை கொடுத்து வாங்குவது நமக்கு எட்டாத காரியம்" என அவர் தாயார் புலம்ப ஆரம்பித்தார். அதற்கு மேரி, "அம்மா, முன்பு எனக்கு படிக்க தெரியாது. இப்பொழுது கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை தந்த தேவன் எனக்கு ஒரு வேதாகமத்தை தரமாட்டாரா?" என விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார். அவரது தாயார், "உன் விசுவாசம் பெரியது" என கூறி அவரை முத்தமிட்டார். வீட்டில் ஒரு உண்டியல் இருந்தது. சிறுக சிறுக பணம் சேர்த்தார். வீட்டில் வளர்க்கும் கோழிகள் இட்ட முட்டைகளை விற்று பணம் சேர்க்க ஆரம்பித்தாள். 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, ஏறக்குறைய 6 ஆண்டு காலம் பணம் சேர்த்தார். இப்பொழுது அவருக்கு வயது 15. முட்டைகள் விற்பதோடு சேர்ந்து சலவை தொழிலும் செய்தார். மற்ற பிள்ளைகள் எல்லாரும் விளையாடும் நேரம் மேரி வேலை பார்த்து பணம் சேர்த்தார். வேதாகமத்தை வாங்க வேண்டிய பணம் சேர்ந்தது. அவர் தன் போதகரிடம் போய் சொன்னார். உடனே போதகர், "உனக்கு சொந்தமாக வேதாகமம் வாங்கிக் கொள்வதற்கு இந்த வட்டாரத்தில் எங்கும் விற்பனைக்கு இல்லை. நீ பாலா என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும்" என்றார். மேரியின் முகத்தில் உற்சாகம் காணப்பட்டது. அந்த இடம் இங்கிருந்து 25 மைல் தொலைவில் உள்ளது. அங்கே ரெவரண்ட் தாமஸ் சார்லஸ் என்ற ஒருவர் வேல்ஸ் மொழியில் விற்பனைக்கு வேதாகமங்களை வைத்திருப்பார் என்றார். பிறகு அது ஒரு மலை பிரதேசம், கரடு முரடான பாதை, தனியாக நடந்து செல்ல முடியாது என்றார். மேரி வீட்டிற்கு விரைந்தாள். "அம்மா, நான் பாலா என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே ரெவரண்ட் தாமஸ் சார்லஸ் என்ற ஒருவர் வேதாகமத்தை வேல்ஸ் மொழியில் விற்கிறாராம். அங்கே போய் நான் வாங்கி வருகிறேன்" என்று சொன்னார். தாய்க்கு அவரை தனியே அனுப்ப விருப்பமில்லை. இருப்பினும் தேவன் உன்னோடு இருப்பார் என நம்பிக்கையோடு அனுப்பினார். கரடு முரடான பாதை. ஷூ போட்டு நடந்து ஷூவை பாழாக்கிவிடக் கூடாது என எண்ணி ஷூ அணியாமல் வெறுங்காலால் நடந்தார். பாதங்கள் சிவந்து வீங்கி போய் இருந்தது. பாலாவை போய் சேர்ந்தார் மேரி.
கிட்டத்தட்ட 25 மைல்கள் நடந்திருப்பார். வேதாகமத்தை வாங்கும்போது கம்பீரமாக வாங்க வேண்டும் என எண்ணி ஷூவை மாட்டிக்கொண்டாள். ரெவரண்ட் தாமஸ் சார்லஸ் வீட்டை கண்டுபிடித்து கதவை தட்டினார். அவர் கதவை திறந்த பொழுது அழுக்கான உடையில் ஒரு வாலிப பெண்ணை கண்டார். உடனே மேரி, ஐயா, மன்னிக்க வேண்டும், 25 மைல்கள் நடந்து 6 ஆண்டு காலம் சிறுக சிறுக பணம் சேர்த்து வேல்ஸ் மொழியில் வேதாகமத்தை வாங்க வந்துள்ளேன் என பணிவோடு கேட்டார். அவரின் பேச்சையும் பரிவையும் கண்ட தாமஸ் தனது உதவியாளரிடம் சமையல் அறைக்கு சென்று சாப்பாடு கொடுக்க சொன்னார். பிறகு தாமஸ் மேரியிடம், மேரி, என்னிடம் ஒரே ஒரு வேதாகமம் தான் இருக்கிறது, அதை ஒருவருக்கு கொடுக்க வாக்குரைத்து விட்டேன் என்றார். உடனே மேரியின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. உடனே தாமஸ், அழாதே மேரி, நிறைய மைல்கள் கடந்து வந்த படியினாலும் உனக்கு வேதாகமத்தின் மீது கொண்ட பற்றினாலும் வெறுங்கையாய் உன்னை நான் அனுப்ப மாட்டேன் என கூறி தன்னிடம் இருக்கும் ஒரு வேல்ஸ் மொழியிலான புதிய வேதாகமத்தை அவர் கையில் கொடுத்தார். மேரிக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீண்ட நாள் ஜெபத்தை தேவன் கேட்டார் என கூறி மனதில் தேவனை மகிமைப்படுத்தினார். பிறகு ரெவரண்ட் தாமஸ் அன்று அதிக நேரமானபடியினால் தன் வீட்டில் தங்க வைத்து அடுத்த நாள் அன்புடன் வழி அனுப்பினார். மேரி ஜோன்ஸ் வேதாகமத்தை கற்றுக்கொண்டதும் இல்லாமல் அநேகரை வேதத்திற்குள் நடத்தினார். பிறகு ரெவரண்ட் தாமஸ் சார்லஸ் மேரி ஜோன்ஸின் விடாமுயற்சி, நம்பிக்கை, தியாகம் ஆகியவற்றை அநேகரோடு பகிர்ந்து கொண்டார். அது அநேகருடைய கவனத்தை ஈர்த்தது, ஆர்க்கப்பூர்வமான எழுச்சியை ஏற்படுத்தியது. தங்கள் தங்கள் தாய்மொழியில் வேதாகமம் கிடைக்க வேண்டும் என தேவ மனிதர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தனர். 1804ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி ரெவரண்ட் தாமஸ் சார்லஸ் மற்றும் சிலரால் இணைந்து ஆரம்பிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் வேதாகம சங்கம் ஆரம்பித்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக 200 மில்லியன் வேதாகமம் பல்வேறு மொழிகளில் அச்சிடப்பட்டு விற்கப்பட்டது. 1846ஆம் ஆண்டு தேசிய வேதாகம சங்கங்களால் உலகளாவிய ஐக்கியத்தை உருவாக்கும் விதமாக ஐக்கிய வேதாகம சங்கம் ஒன்று தொடங்கப்பட்டது. இது உலகில் உள்ள 137 வேதாகம சங்கங்களுடன் இணைந்து செயலாற்றுகிறது. மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு இளம் பெண்ணுக்கு வேதாகமத்தின் மீதிருந்த தீராத ஆசையே இவையெல்லாம் உருவாக காரணம். 1882இல் மேரி ஜோன்ஸும் அவரது வேதாகமமும் என்ற கதையை மேரி எமில் ரோப்ஸ் அம்மையார் எழுதினார். மேரி ஜோன்ஸ் தன் வாழ்நாள் முழுவதும் பிரிட்டிஷ் வேதாகம சங்கத்திற்கு தன்னால் முடிந்தவரை உதவி செய்து வந்தார். இப்படி வேதாகமத்தின் மீது தீராத பற்று வைத்திருந்த மேரி ஜோன்ஸ் 1864ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி தேவனோடு இணைந்தார். இவர் உபயோகித்த வேதாகமம் இன்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நூலகத்தில் வைக்கப்பட்டு உள்ளது. எப்படிங்க இருந்துச்சு கதை? அக்காலத்துல வேதாகமத்தை படிக்க மாமனிதர்கள் பாடுபட்டனர். ஆனால் இப்ப வேதாகமம் நம்ம கையில இருந்த பிறகும் வாசிப்பதற்கு நேரமில்லை என சாக்கு போக்கு சொல்கிறோம். எனவே நமக்கு கிடைக்கும் நேரங்களில் நம் கையில் இருக்கும் விலை மதிக்க முடியாத வேதாகமத்தை படிப்போம், அதன்படி நடப்போம், பிறரை வேதத்திற்குள் நடத்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.